Hello students, welcome to our YouTube channel. SSC MTS and Havaldar போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை SSC ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இந்த எக்ஸாம் பற்றின நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ SSC MTS and Havaldar நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு நம்ம கொடுக்குறோம், ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால என்ன யூஸு, எந்தெந்த ஸ்டேட்ஸை நம்ம ப்ரிஃபரன்ஸில் கொடுத்தா நமக்கு ரொம்ப நல்லது, நம்மளால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதோட சேர்த்து இந்த ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்க்கு கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை முழுக்க ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனை பற்றின A to Z டீட்டெயில்டு வீடியோ, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 3 வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு அதை கட்டாயம் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 19th பாயிண்டாக ஒன்று கேட்டிருப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட்னா என்னதுன்னா, நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போடலான்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே வேலை பார்க்க ஆசைப்படுறீங்க, தமிழ்நாட்டிலையா, கேரளாலையா, கர்நாடகாலையா, டெல்லியிலையா, தெலுங்கானாலையா, எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்க ஆசைப்படுறீங்கிறத ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும். இதுதான் ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ். இந்த ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால என்ன யூஸ்னா, இது நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் உள்ள ஸ்டேட்டோட கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். அதாவது Tier 1 முடிஞ்ச உடனே ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்டேட் வைஸ். அதில் நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ப்ரிஃபரன்ஸ் இப்போவே கொடுத்துடணும். ஓகேவா? கட் ஆஃப் வந்தோடனே கொடுக்கக்கூடாது, இப்போவே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடணும். இது. ரெண்டாவது, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸில் இருக்குதுமா, அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங்கும் போடுவாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த ஸ்டேட்டோட கட் ஆஃப் கிளியர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க எல்லா ஸ்டேட்டோடைய அண்ட் எல்லா போஸ்டோட. நம்பர் 11 பார்த்தீங்கன்னா சண்டிகர் ஹவல்தார் போஸ்ட்டுக்கானது கோடு. நம்பர் 61 பார்த்தீங்கன்னா ஆந்திரா எம்டிஎஸ்க்கானது. நம்பர் 62 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி எம்டிஎஸ்க்கானது. நம்பர் 63 பார்த்தீங்கன்னா தெலுங்கானா எம்டிஎஸ்க்கானது. மகாராஷ்டிரா எம்டிஎஸ்க்கானது கோட் 56. ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எத்தனை ப்ரிஃபரன்ஸ்னாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஹவல்தார் அண்ட் எம்டிஎஸ் 2 இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹவல்தாருக்கும் எம்டிஎஸ்க்கும் சேர்த்தே போடுங்க. ஃபிசிக்கல் எலிஜிபிள் இல்லைன்னா ப்ரிஃபரன்ஸில் ஹவல்தாரை கொடுத்து வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எலிஜிபிள் கிடையாது, அதனால் கொடுத்து வச்சிடாதீங்க. எம்டிஎஸ்ஸை கொடுங்க. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு எந்த விருப்பம் இருக்கோ இந்த கோடை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸையும் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸை கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஓகேவா? தமிழ்நாடுனா தமிழ்நாடு பக்கத்தில் என்ன இருக்குது, தமிழ்நாடு புதுச்சேரி கொடுங்க, தெலுங்கானா கொடுங்க, ஆந்திர பிரதேஷ் கொடுங்க, விசாகப்பட்டினம் கொடுங்க. இந்த சென்னை ஹவல்தார் இருக்குது, ஹைதராபாத் ஹவல்தார் இருக்குது, சென்னை ஹவல்தார் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் இருக்குது, கேரளா இருக்குது, கொச்சி ஹவல்தார் இருக்குது, கர்நாடகா எம்டிஎஸ், கேரளா எம்டிஎஸ்னு இத்தனை இது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட்டை மட்டும் கொடுக்காதீங்க. உங்கள் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸையும் அனலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் எப்படி சார் போடுறது, எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சா போதும், அப்போ நான் தமிழ்நாடு மட்டும் போட்டால் போதுமா, இல்லைனா எனக்கு தமிழ்நாடு கிடைக்கலன்னா கேரளா, அது எப்படி போடுறது இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். Tier 1 முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட் இந்த டேபிள் இருக்குமா, டேபிள் உள்ள எல்லா ஸ்டேட்ஸுக்குமே கட் ஆஃப்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க Tier 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஓகேவா? இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே Tier 1 முடிக்கிறாங்க. ஓகேவா? Tier 1 முடிச்ச உடனே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கட் ஆஃப் வருது. இவங்க அப்ளை பண்ணும்போது ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்டூடெண்ட் 1 பார்த்தீங்கன்னா 7, 10, 6, 9, 8 இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7ங்கிறது தமிழ்நாடு, 10ங்கிறது கேரளா, 6ங்கிறது புதுச்சேரி, 9ங்கிறது கர்நாடகா, 8ங்கிறது தெலுங்கானா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டா இந்த ஸ்டேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் 1. ஆனால் ஸ்டூடெண்ட் 2 என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சா போதும், இல்லைனா வேலை வேண்டாம் அந்த மைண்ட் செட்டில்
ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் 7 மட்டும் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு மட்டும் கொடுத்துருக்காங்க. டியர் 1 முடியுது, அவங்களோட நார்மலைஸ்டு ஸ்கோர் வருது. ஸ்டூடெண்ட் 1 பார்த்தீங்கன்னா 70.85 அவங்க வந்து நார்மலைஸ்டு ஸ்கோரா அவங்களுக்கு வந்திருக்கு. ஸ்டூடெண்ட் 2 71.21 நார்மலைஸ்டு ஸ்கோரா வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸை செக் பண்ணுவாங்க. டியர் 1ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸை வச்சு தான் டியர் 2க்கு கூட்டிட்டு போவாங்க. எப்படின்றத பார்க்கலாமா? பாருங்க, ஸ்டூடெண்ட் 1 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட் 7 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் 7ஓட கட் ஆஃப் பாருங்க, 18ல இருந்து 25 76.89, 18ல இருந்து 27 75.70. ஆனா ஸ்டூடெண்ட் 1 எடுத்திருக்கக்கூடிய மார்க் எவ்வளோ? 70 மார்க் தான். ஸோ அவங்களால தமிழ்நாடோடைய கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல. 10வது பாருங்க, கேரளாவோட கட் ஆஃபும் அவங்க எடுத்திருக்க மார்க்கோட ஹை. ஸோ கேரளாவும் கிடையாது. 6வது பாருங்க, புதுச்சேரி கட் ஆஃபும் அவங்க எடுத்திருக்க மார்க்கோட ஹை. ஸோ புதுச்சேரி கிடையாது. 9 கர்நாடகா பாருங்க, 18ல இருந்து 25 வயசு கேட்டகரியில இவங்களுடைய கட் ஆஃப் மார்க்னா 67.65. கர்நாடகா இவங்க எடுத்த மார்க் 70. அப்போ இவங்க கர்நாடகாவோட கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாங்களா? அப்போ இவங்க செலக்டட், ஒரு டிக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது 8 தெலுங்கானாவோட கட் ஆஃப் பாருங்க 73, எடுத்தது 70 மார்க் தான். அப்போ தெலுங்கானா கிடையாது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, கொடுத்துருக்கு 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5ல ஒரு ஸ்டேட்டோட கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா 5 கொடுத்துருக்காங்க, அதுல 2 ஸ்டேட்டோட கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டியர் 2க்கு செலக்டட். 1 கிளியர் பண்ணாலே போதும், டியர் 2க்கு செலக்டட். அவங்களை என்னன்னு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா கர்நாடகால தான் அவங்க போஸ்டிங் வந்து போடுவாங்க. டியர் 1 முடிக்கிறாங்க, கர்நாடகாவோட கட் ஆஃப் கிளியர் பண்றாங்க, டியர் 2 எழுதுறாங்க, ஃபைனல் கட் ஆஃப் வரும் தெரியுமா? ஃபைனல் கட் ஆஃப்ல அவங்க எந்த ஸ்டேட்டோட கட் ஆஃப் கிளியர் பண்றாங்களோ அவங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து அந்த ஸ்டேட்ல தான் போஸ்டிங் போடுவாங்க. நீங்க தமிழ்நாடோட கட் ஆஃப், தமிழ்நாடோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனா தமிழ்நாடோட கட் ஆஃப் கிளியர் பண்ணாம கர்நாடகாவோட கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா கர்நாடகால தான் போஸ்டிங் வரும். ஓகேவா? இது ஒரு கேஸ். அடுத்தது பாருங்க, ஸ்டூடெண்ட் 2 என்ன பண்றாங்கன்னா 71 மார்க் எடுக்கிறாங்க. டியர் 1 முடியல, ஒரே ஒரு ஸ்டேட்டோட ப்ரிஃபரன்ஸ் 7ஆம் நம்பர் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுறாங்க. 7ஆம் நம்பர்னா என்னது? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடோட கட் ஆஃப் பாருங்க 76.89, 75.70. இவங்க எடுத்திருக்க மார்க்கோட தமிழ்நாடோட கட் ஆஃப் அதிகம். அப்போ கிடையாது, இந்த ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணல, டியர் 2க்கு செலக்ட் கிடையாது. ஆனா இவங்கள விட கம்மியான மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தனால அவங்க டியர் 2க்கு செலக்டடு. அவங்களோட அதிக மார்க் எடுத்திருந்தாலும் ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கர்நாடகா கொடுக்கல, அதனால இவங்க டியர் 2க்கு செலக்ட் கிடையாது. இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஸோ ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட்டுன்னு போடாதீங்க. நீங்க எதெல்லாம் வச்சு நீங்க ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் போடுங்கன்னா, உங்களுக்கு ஜாப் எந்த இடத்துல போட்டாலும் பிரச்சனை இல்லையா? விஷயம் அது நோட் பண்ணிக்கோங்க. 2வது, இல்ல எனக்கு தூரம் போக முடியாது, எனக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்துலேனா நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்திலேயே உள்ள கோடு எதெல்லாம்ன்றதை நோட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சொன்னோம் தெரியுமா, தமிழ்நாடு பக்கத்துலனா கொச்சி, ஹைதராபாத், கர்நாடகா, ஆந்திரா சொன்னோமா, விசாகப்பட்டினம் இதெல்லாம் சொன்னோமா, இது தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் உள்ளது. இல்லை சார் தூரனாலும் பிரச்சனை இல்லைன்னா டெல்லி, பாம்பே, கோவா, ஸோ இதெல்லாம் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. ஓகேவா? இது 2வது விஷயம். 3வது, 2019 டியர் 1 அண்ட் ஃபைனல் கட் ஆஃப், 2020 டியர் 1 கட் ஆஃப், இது எல்லாமே ஆன்லைன்ல கூகுளில் அவைலபிள். அதை சர்ச் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறீங்களோ அந்த ஸ்டேட்ஸோட கட் ஆஃபை கோ த்ரூ பண்ணுங்க. போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ இருந்திருக்கு, அப்போ இந்த கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டு கட் ஆஃப் எப்பவுமே கம்மியாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்டோட ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ். ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டு நல்லா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு டியர் 1ஓட முடிவு 84 மார்க் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து தமிழ்நாடோட கட் ஆஃப் கொடுக்குறாங்க, 7ன்னு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடோட கட் ஆஃப் அவங்க கிளியர் பண்ணலை. ஏன்னா தமிழ்நாடோட கட் ஆஃப் அந்த வருஷம் 86 இருக்கு, எடுத்தது 84, கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு, ஆனால் தமிழ்நாடோட கட் ஆஃப் 86. அப்போ இவங்க செலக்டடா டியர் 2க்கு கிடையாது. இதே இது அவங்க கர்நாடகாவோட கட் ஆஃப் 75 வச்சிருக்காங்க. இவங்க கர்நாடகாவையும் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க டியர் 2க்கு செலக்டட். இவ்வளவுதான் ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் ரொம்பவே கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லியது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். எல்லா சாப்டரும் டீச் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட் கிளாஸஸோட பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு டெலகிராம் குரூப்பு. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ் 130 வீடியோ இருக்கும், 75 பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் ஆன்லைனில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி 5 மாடல் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக. இந்த வீடியோஸை நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸோட இப்போதைய ஃபீஸ் 499. ஏப்ரல் 1க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் 699. ஸோ லிமிடெட் ஆஃபர், உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.